வேள்பாரி அத்தியாயம் 4. வெல்ல முடியாத மன்னனுக்கு எதிரான சதி. பரபு நாடு. மலைகள், காடுகள், அருவிகள் நிறைந்த வளமான நிலம். அந்த நாட்டின் மன்னன் வேள்பாரி தனது வீரத்தாலும் வள்ளல் தன்மையாலும் மக்கள் மனதில் அரசனாக மட்டுமல்ல காவலனாகவும் வாழ்ந்தார். வேள்பாரியின் புகழ் நாளுக்கு நாள் பரவியது. பரபு நாட்டின் செழிப்பும் மக்களின் அன்பும் அண்டை நாடுகளின் அரசர்களை வியக்க வைத்தது. ஆனால் அந்த வியப்பு விரைவில் பொறாமையாக மாறியது. சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களும் ஒன்று கூடி ஆலோசித்தனர். ஒரு சிற்றரசன் இவ்வளவு புகழ் பெறுவது எப்படி என்ற கேள்வி அவர்களின் மனதில் எழுந்தது. போரில் வேள்பாரியை வெல்வது எளிதல்ல என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். ஏனெனில் பரபு நாட்டின் மலைகளும் காடுகளும் இயற்கை அறங்களாக இருந்தன. அத்தோடு மக்களின் முழு ஆதரவும் பாரிக்கு இருந்தது. அதனால் நேரடி போருக்கு பதிலாக வேறு வழியாக அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். பரபு நாட்டை அனைத்து திசைகளிலிருந்தும் முற்றுகையிட முடிவு செய்தனர். விரைவில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மலைகளை சூழ்ந்தனர். பள்ளத்தாக்குகள் முழுவதும் போர் கூடாரங்கள் நிரம்பின. மூவேந்தர்களின் கொடி காற்றில் பறந்தன. ஆனால் இந்த மாபெரும் முற்றுகையை கண்டு கூட வேள்பாரி அஞ்சவில்லை. தனது கோட்டையின் மேல் நின்று எதிரிகளின் படைகளை அமைதியாக நோக்கினார். ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், வீரத்தால் கட்டப்பட்ட நாட்டை வெறும் படை பலத்தால் வீழ்த்த முடியாது என்று. ஆனால் மூவேந்தர்களின் சதி இங்கேயே முடிவடையவில்லை. அதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். வேள்பாரியை வீழ்த்த அவர்கள் மேற்கொண்ட அதிர்ச்சியான திட்டத்தை நெக்ஸ்ட் அத்தியாயத்தில் பார்ப்போம். டே டு டே ஹிஸ்ட்ரி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.